வணக்கம் அன்பு நேயர்களே. வாழ்க்கையிலே நாம் சில குறிக்கோள்களை வைக்கிறோம். சில நேரங்களிலே அந்த குறிக்கோள் புதிதாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாததாக இருக்கலாம், அவர்கள் கேள்விப்படாத விஷயங்களாக இருக்கலாம். சிலர் அதை கேட்டு நம்மை பார்த்து எள்ளி நகையாடலாம். ஆனாலும் நம்முடைய மனதிலே நான் வைத்திருக்கின்ற அந்த குறிக்கோளை நோக்கி மட்டுமே நான் பயணம் செய்வேன், மற்றவர்களை பார்த்து நான் பயந்து விட மாட்டேன், மற்றவர்களுடைய கேலி கிண்டல்களை பார்த்து நான் சோர்ந்து விட மாட்டேன் என்று நாம் தொடர்ந்து நம்முடைய பயணத்திலே அடியெடுத்து வைத்தோம் என்று சொன்னால் தன்னால் சூழ்நிலை மாறும். நமக்கான வெற்றி பாதை தானாக திறக்கும். அதற்கான உதவிகள் தன்னாலே வந்து சேரும். கடினமான மனதுகள் கூட மாறும். இதைத்தான் நமக்கு கல்பனா சாவ்லாவுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. கல்பனா சாவ்லா என்று சொன்ன உடனேயே இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த அமெரிக்காவிலே சென்று ஒரு முதல் விண்வெளி பயணம் செய்த வீராங்கனை என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த உயரத்தை எட்டி பிடிப்பதற்கு முன்னாலே அவர் வாழ்க்கையிலே நடந்த போராட்டங்கள் என்ன என்று நமக்கு தெரியுமா? பள்ளி பருவத்திலேயே மற்ற குழந்தைகள் எல்லோரும் பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போது கல்பனா சாவ்லா ஏரோப்ளேன் படத்தை வரைந்து விளையாடி கொண்டிருப்பாளாம். அந்த அளவுக்கு ஏரோப்ளேன் மீதும் வானிலை பறக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமும் அவள் மனதிலே ஊறி போயிருந்தது. வானிலை பறக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது. நாசாவுக்கு போய் பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது. ஆனால் அதற்கு எப்படி போக வேண்டும் என்று தெரியாது. எங்கே சென்று படித்தால் அந்த விண்வெளி பயணம் பற்றி தான் படிக்க முடியும் என்று பார்த்தால் BA படிப்பு முடித்து விட்டாள் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில். தனக்கு பாடம் கற்பித்து கொடுக்கும் ஆசிரியர்களை, விரிவுரையாளர்களை பார்த்து எனக்கு மேலே படிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, விண்வெளியிலே நான் பயணம் செய்ய வேண்டும் என்று பேராசைப்படுகிறேன், ஆனால் அதற்கு எப்படி என்று வழி தெரியவில்லையே என்று கேட்டாள். அவர்கள் அவரை பார்த்து, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்று சிலரை போல சொல்லவில்லை. எங்களுக்கும் தெரியாது, ஆனால் விசாரித்து உனக்கு நிச்சயமாக நாங்கள் வழிகாட்டுகிறோம் என்று சொல்லி அவளுக்கான வழியை காட்டினார்கள். அவர்கள் தேடி பார்த்து, நீ இந்த இடத்திலே படிக்க வேண்டும், இப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் அதுபோல படித்து முடித்தாள். முடித்த பிறகு முதலிலே 1997 கொலம்பியாவிலிருந்து செல்லக்கூடிய அந்த விண்வெளி களத்திலே அவள் ரொபாட்டிக் ஆர்ம் ஆபரேட்டர் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட்டாக, தொழில்நுட்ப வல்லுநராக அந்த விண்கலத்திலே அவள் பணி செய்தாள். அதற்கு பிறகு நடந்த கதை உங்களுக்கு தெரியும். 2003 விண்கலம் வெடித்து சிதறியது. அதிலே கல்பனா சாவ்லாவும் மறைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இல்லை, வானிலே இருந்து இன்றைக்கும் ஒரு நட்சத்திரமாக உங்களிடத்திலே ஒரு குறிக்கோள் இருக்கிறதா, அதற்கு தடைகள் இருக்கிறதா, அதை எப்படி செல்ல வேண்டும் என்று அதை நோக்கி உங்களுக்கு தெரியவில்லையா? கவலைப்படாதீர்கள், உங்கள் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருங்கள். சூழ்நிலை நிச்சயமாக மாறும், கடினமான மனதும் மாறும்.